வங்கதேச எல்லைப் பகுதியில் பூமிக்கடியில் 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில்வே சுரங்கப்பாதை. அதிரடியாக முடிவெடுத்த பிரதமர் மோடி. மிரண்டு போன சீனா வங்கதேசம். நமது அண்டை நாடுகளான சீனா மற்றும் வங்கதேசத்திடம் அச்சுறுத்தல் இருந்து வரும் நிலையில் மேற்குவங்க மாநிலத்தில் சிக்கன் நெக் என்ற பகுதியில் சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு பூமிக்கடியில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இப்போது வடகிழக்கு மாநிலங்களுடன் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற இணைப்பை உறுதி செய்வதற்காக சிலிகுரி வழித்தடம் வழியாக 40 கிலோமீட்டர் நிலத்தடி ரயில் பாதையை இந்தியா திட்டமிட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருந்தார். சமீபத்தில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவின் இதயத்தோடு இணைக்கும் உயிர் நாடிதான் சிலிகுரி காரிடார். உலக நாடுகளால் சிக்கன் நெக் என்று அழைக்கப்படும் நம் நாட்டின் மிக மிக முக்கியமான நிலப்பகுதி. வெறும் 22 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த பாதையை துண்டிக்க துடித்து கொண்டிருக்கும் எதிரி நாடுகளுக்கு தற்போது சிம்ம சொப்பனமாக ஒரு பிரம்மாண்ட திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது இந்திய அரசு. சுமார் 40 கிலோமீட்டர் நீளத்திற்கு பூமிக்கு அடியில் ஒரு பிரம்மாண்ட ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கப் போகிறது மத்திய அரசு, மோடி அரசு. மேற்குவங்க மாநிலத்தின் டின்மில் ஹாட் முதல் ரணகாபாணி வரை சுமார் 24 மீட்டர் ஆழத்தில் இந்த ரயில் பாதை அமைய உள்ளது. சீனாவின் அச்சுறுத்தல், வங்கதேசத்தின் அரசியல் மாற்றங்கள் என அனைத்து பக்கங்களிலிருந்தும் வரும் சவால்களை முறியடிக்கப் போகிறது இந்த நிலத்தடி வியூகம். வானிலிருந்து குண்டுமலை பொழிந்தாலும், ஏவுகணைகள் தாக்கி நிலப்பரப்பு சிதைந்தாலும், மண்ணுக்கு அடியில் இந்திய ராணுவத்தின் தளவாடங்களும் வீரர்களும் அத்தியாவசிய பொருட்களும் தடையின்றி வடகிழக்கு மாநிலங்களில் சென்றடையும். எதிரி நாடுகளின் ட்ரோன்களும் செயற்கைக்கோள்களுக்கும் சிக்காத வகையில் அமைக்கப்படும் இந்த பாதுகாப்பு அரண் இந்தியாவின் இறையாண்மையை எக்காலத்திலும் விட்டுக் கொடுக்காது. இந்த திட்டம் வெறும் பொறியியல் சாதனை மட்டுமல்ல, நம் நாட்டின் பாதுகாப்பிற்காக எழுதப்படும் ஒரு புதிய வரலாறு. கடினமான மண்ணமைப்பு, நிலநடுக்கம் அபாயம் என அத்தனை சவால்களையும் தகர்த்தெறிந்து வலிமையான பாரதத்தை உருவாக்க இந்திய பொறியாளர்கள் களம் இறங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. வடகிழக்கு மாநிலங்களே மேற்கு வங்கம் வழியாக சிக்கன் நெக் எனும் இந்த பகுதி வழியாக சிலிகுரி காரிடார் தான் நம் நாட்டுடன் இணைக்கிறது. இந்த பகுதி வங்கதேசத்தையொட்டி செல்வதால் இந்த இடத்தை குறிவைத்து வங்கதேசம் விமர்சனம் செய்து வருகிறது. சிக்கன் நெக் பகுதியை துண்டித்து வடகிழக்கு மாநிலங்களை பிரிப்போம் என்று திமிராக பேசி வருகிறார்கள் வங்கதேசத்தினர். இந்த நிலைதான் கடந்த ஆண்டு சீனாவுக்கு சென்ற வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ், வங்காள விரிகுடாவின் ஒரே பாதுகாவலன் வங்கதேசம்தான். இந்த பகுதியில் முதலீடு செய்தால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஆதிக்கம் செலுத்தலாம் என்றும் அவர் மறைமுகமாக கூறியிருந்தார். மேலும் சிலிகுரி காரிடாரில் 2ஆம் உலகப் போர் காலத்தில் விமானத்தளம் அமைந்திருந்தது. இந்த விமானத்தளத்தை மீண்டும் புதுப்பித்து அங்கு சீனாவுக்கு வழங்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது நடக்கும் பட்சத்தில் நம் நாட்டுக்கு சீனா மற்றும் வங்கதேசத்தால் பெரும் அச்சுறுத்தல் ஏற்படும். குறிப்பாக நம் நாட்டின் சிக்கன் நெக் பகுதி துண்டிக்கப்படும் பட்சத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் நம் நாட்டுடன் சாலை வழியாக இணைக்கும் தொடர்பும் கட்டாகும். எனவேதான் சதி வேலையில் ஈடுபட்டு வரும் வங்கதேசம் மற்றும் சீனாவுக்கு செக் வைக்கும் வகையில் மத்திய அரசு இந்த 40 கிலோமீட்டர் ரயில்வே சுரங்கப்பாதை திட்டத்தை தொடங்கியே உள்ளது. இந்திய பாதுகாப்பு துறையில் இந்த திட்டம் நிச்சயமாக ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.